நம்மளோட ஏரியாவில் வந்து பிஎஸ்என்எலோட 4G வந்து ட்ரையல் பேசிஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பிஎஸ்என்எலோட ஸ்பீடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நல்லா பார்த்துக்கோங்க. பிஎஸ்என்எல் சிம் தான் யூஸ் பண்ணுறோம். அதில் வந்து 4G ட்ரையல் பேசிஸில் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன ட்ரையலுங்கிற அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ தான் அந்த டவர் வந்து நமக்கு வந்து லொக்கேட் ஆகிருக்கு. அதுக்கான எக்யூப்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப தூரத்தில், வெகு தூரத்தில் ஒரு டவர் தெரியுதா? ஸோ இதுதான் பிஎஸ்என்எலோட டவர். இப்போ தான் வந்து எக்யூப்மெண்ட்லாம் ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு ட்ரையல் பேசிஸில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 4G வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கு. ஸோ அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத சின்ன டெஸ்டிங் பார்த்துருவோம். நாம் மல்டிபிளான வெப்சைட்டில் இப்போ செக் பண்ண போகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா சில நேரங்களில் சர்வர் டவுன் ஆகுனால அந்த வெப்சைட்டும் பார்த்தீங்கன்னா தவறான விஷயங்களை காமிக்கலாம். ஸோ அதனால் மல்டிபிளான வெப்சைட்டில் செக் பண்ணி பார்த்துடலாம். ஃபாஸ்ட் அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் செக் பண்ணி பார்க்கலாம். இது நெட்ஃப்ளிக்ஸோட கொலாபான வெப்சைட் தான். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸோட அஃபிஷியலான ஆப் சைட்டில் வந்து இதுவும் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ அதனால் இங்கே செக் பண்ணி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப மோசமாக இருந்தது. ஓரளவுக்கு இப்போ மினிட்டுக்கு 4 MP அந்த மாதிரியான ஸ்பீட் வேரியேஷனில் வந்திருந்தாங்க. ஓகே, இதுவே வந்து தாராளம். 4 MP அப்படிங்கிறது பெரிய விஷயம். அதாவது பர் செகண்டுக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். பர் செகண்டுக்கு 4 MPனா அப்போ உங்களுக்கு ஸ்பீடு வந்து ரொம்ப நல்லாவே கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். இது எங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சு. ஸோ இதில் மட்டும் செக் பண்ணால் போதாது அப்படின்னு ஊக்லா அப்படிங்கிற செகண்ட் வெப்சைட்டும் இருக்குது. ஸோ அதுலேயும் வந்து செக் பண்ணி பார்க்கலாம்னு பார்த்தோம். அங்கே பார்க்கும்போது எங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லையா, அந்த காரணம் தான் ஞாபகம் வந்துச்சு. சம்திங் இந்த சர்வர் வந்து கனெக்ட் ஆகலையா, இல்லை இவங்களோட பேட்சப் ஆகிறதுல பிரச்சனையான்னு தெரில. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்பீட் அப்படியே டவுனாக காமிச்சிச்சு. ஸோ அது மேபி டவரோட இஷ்யூவாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா வெப்சைட்டோட இஷ்யூவாக இருக்கலாம். இப்போ வந்து இது ஒரு ட்ரையல் பேஸிஸ் தானே கொடுத்துருக்காங்க. இது மேபி ஒரு வேரியேஷன் ஆகலாம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம நினச்ச ஸ்பீடு வந்து கிடைச்சிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா 2Gயோட ஸ்பீடு எந்த மாதிரி இருக்கோ அதை தான் இப்போ வந்து காமிக்கிறாங்க. 3G கூட இது இல்லை, இது 2G மாதிரியான ஸ்பீடு வந்து காமிச்சிருந்தாங்க. ஸோ இது வந்து எங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகத்தை கொடுத்துச்சு. ஸோ இந்த வெப்சைட்டும் வேணாம், வேற ஒரு வெப்சைட் செக் பண்ணலாம் அப்படின்னு வேற ஒரு வெப்சைட் செக் பண்ணோம். இன்டர்நெட் ஸ்பீட் டெஸ்ட் அப்படிங்கிற இந்த வெப்சைட்குள்ளே ஜஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எந்த மாதிரியான ஸ்பீட் இருக்குது அப்படின்னு செக் பண்ணி பார்த்தோம். சர்ப்ரைசிங்லி பார்த்தீங்க அப்படின்னா முன்ன காமிச்ச ரிசல்ட்டை விட எங்களுக்கு வந்து இதில் வந்து பாசிட்டிவான ரிசல்ட் தான் கிடச்சிச்சு. இந்த சர்வரில் மேபி எந்த இஷ்யூவும் இல்லாமல் இருந்திருக்கலாம். அதே நேரங்களில் கனெக்டிவிட்டியும் நல்லாவே பாசிட்டிவாக இருந்திருக்கலாம். ஸோ அதனால் எங்களுக்கு நல்ல ரிசல்ட்டும் கிடச்சிருக்கு. ஸோ அதனால் எங்களுக்கு முன்ன காமிச்சதை விட ஒரு நல்ல ஸ்பீட் வேரியேஷன் கிடச்சிச்சு. அதாவது பர் செகண்டுக்கு பார்த்தீங்கன்னா 6 MP வந்து நமக்கு வந்து கரெக்டாக வந்து போகிற மாதிரியும், அதே மாதிரி அப்லோடிங் ஸ்பீடும் பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆனது நாங்கள் வந்து விசிபிளாக பார்க்க முடிஞ்சுச்சு. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில வெப்சைட் சில ப்ரௌசருக்கு சில நேரங்களில் டவுன்ஃபாலாக தான் இருக்கும். அதுவும் சரியான நேரங்களில் பார்த்தீங்கன்னா சொதப்பிடும். அதுதான் காரணமே தவிர வேறு எதுவுமே இல்லை. ஸோ மற்ற வெப்சைட்லையும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தப்ப முன்ன இருந்த ஸ்பீடுக்கு இப்போ எவ்வளோ பரவாயில்ல. முன்ன பழைய ஸ்பீட் பாருங்கள், இது வந்து 2G 3Gயில் இருந்தது. ஆனால் இதுக்கு இப்போ இருக்கிறது எவ்வளவோ பரவாயில்ல. கிட்டத்தட்ட 3 மடங்கு பவராக இருக்குது. ஆனாலும் இந்த ஸ்பீடு வந்து பத்தாதுன்னு தான் சொல்ல முடியும். இது ஒரிஜினலான 4G ஸ்பீடும் இல்லை. 4Gயோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டே இதுதான். இதுக்கு மேலே 4G ப்ளஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாமே வந்து கூடிய சீக்கிரமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 4G ப்ளஸும் 4Gயும் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி வீடியோவை போடலாம். அது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக பிஎஸ்என்எலோட டவர் ரேஞ்சுக்கே போக போகிறோம். அங்கேருந்து எந்த ஸ்பீட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வேரியஸாக வந்து பார்க்க போகிறோம். அதாவது மல்டிபிளான பிஎஸ்என்எல் ஆஃபீஸோட ஹெட் டவர் இருக்கும் இல்லையா, அந்த டவருக்கே போகி அங்கே என்ன மாதிரியான ஸ்பீட் இருக்குது அப்படிங்கிறத வந்து வீடியோவை கண்டிப்பாக பண்ணலாம். சீக்கிரமாக இதுக்கு நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக அதோட வீடியோ உங்களுக்கு இது எக்ஸ்க்ளூசிவாக வரும். ஸோ அதெல்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ பிஎஸ்என்எல் அடுத்து எந்த வீடியோ வந்து நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அதை உங்களுக்காக நாங்கள் மேக் பண்ண ரெடியாக இருக்கோம். ஒரு நல்ல மாற்றம் இனிதாய் நடக்கட்டும்.